சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 236 பயணிகளுடன் லண்டனிலிருந்து வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்கும் போது பறவை மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விமானத்தின் முன்பகுதி கடுமையான சேதத்திற்கு உள்ளான போதிலும் விமானியின் சாதுரியத்தால் பயணிகள் அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். எனினும் இந்த விபத்து சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த விபத்திற்கான முதன்மை காரணம் குறித்து போக்குவரத்து வல்லுநர்கள் சில முக்கிய தரவுகளை முன்வைக்கிறார்கள். விமான நிலையத்தை சுற்றியுள்ள பம்மல், தாம்பரம், குன்றத்தூர், பல்லாவரம் ஆகிய உள்ளாட்சி பகுதிகளில் முறையான திடக்கழிவு மேலாண்மை இல்லாததே இதற்கு அடிப்படை காரணம் என்கின்றனர். திறந்த வெளியில் டன் கணக்கில் கொட்டப்படும் மாமிச மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை தேடி காக்கை, பருந்து போன்ற பறவைகள் இப்பகுதியில் பெருமளவில் வட்டமடிக்கின்றன. பொதுவாக மணிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் விமானத்தின் மீது ஒரு சிறிய பறவை மோதினால் கூட அது துப்பாக்கி குண்டை போல பாய்ந்து ஒட்டுமொத்த என்ஜினையும் முடக்கி நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிரை பறிக்கும் பேராபத்தாக மாறிவிடும். இதன் காரணமாகவே ரன்வேயில் விமானங்கள் தரையிறங்கும் போதும் புறப்படும் போதும் இந்த விபத்துக்கள் தொடர்கதையாகி சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. அண்மையில் நடந்த விபத்தின் காரணமாக சென்னையிலிருந்து லண்டன் புறப்படவிருந்த 248 பயணிகளின் பயணம் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் தற்காலிகமாக விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். விமான நிலையத்தின் தொழில்நுட்ப பாதுகாப்பில் இத்தகைய தொய்வு நீட்டிக்கும் அதே வேளையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச முனையங்களின் உள்ளே தெருநாய்களின் நடமாட்டமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து விதிகளின்படி விமான நிலைய அமைவிடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் திறந்தவெளி குப்பை கிடங்குகள் அமையக்கூடாது என்பது விதி. ஆனால் அடையாறு ஆற்றின் கரையோரங்களிலும் அதனை சுற்றியுள்ள காலி இடங்களிலும் விதிகளை மீறி குப்பைகள் மலை போல குவிக்கப்பட்டுள்ளன. இது சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச பாதுகாப்பு குறியீட்டை பலவீனப்படுத்துகிறது. மாநில அரசு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகங்கள் ஒருங்கிணைந்து இந்த அச்சுறுத்தலுக்கு உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டியது கட்டாயமாகும். இல்லை என்றால் சர்வதேச அரங்கில் சென்னையின் நன்மதிப்பு பாதிக்கப்படுவதோடு பெரும் உயிர் சேதங்களும் தவிர்க்க முடியாமல் போகலாம். அரசு நிர்வாகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.